அதனால மண்ட மேல கொண்ட போட்டு கொஞ்சமா ஆனா அதுல மட்டும் நல்லா ஏறுற ஏண்டா சுதியோட ஏறுறான்னா அது என்னன்னு தெரியுமா தெரியாதா தெரியாதா சரி ஓகே மண்ணு மேல கொண்டு போட்டு மண்ணு மேல கொண்டு போட்டு மண்ட மேல கொண்டு எந்த உரையா அவர் உள்ளூர் இருக்காரா இல்ல வெளியூர் இருக்காரா? ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன். 1848 65 என்ன சம்பந்தம்? இந்த பழத்தை கொண்டு போனது ஒத்த பழத்தை கொண்டுட்டு போலாமா? சாமி முறைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்தாங்கல்ல, பெரியப்பாவா மாப்பிள்ளையா? சரி இருக்கட்டும். நிறைய பேர் நான் சாதாரணமா வர சொல்லுங்க. நான் பாயும்போது இவன் பாயுவான். கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்ல சொல்லுங்க, இல்ல நானே சொல்றேன். வர சொல்லுங்க, பயப்படாம வர சொல்லுங்க. அந்த அளவுக்கு உன்னை ஆட்சி வச்சிருக்காங்க. நீங்க யாரு? என்னை வழிமறிக்க காரணம் என்னையா? தாங்கள் யார் என்று உங்களை கேட்டிருக்கேன். வழிமறிச்சன் யாரா? வழிமறிச்சாங்கிறது ஊரியா? எங்க இருக்கு? வர வழியில. நீங்க அங்கே எதுக்கு போறீங்க? என்னை வழிமறிக்க காரணம் என்ன? உங்களை வழிமறிக்க நீங்க இங்க வருவதற்கு என்ன காரணம்? ஏன் வந்தீங்க? இடத்துக்கு தங்குதான இல்லாம செல்லக்கூடியவன், புரியுதா? யாரு நீங்க? என்னை பார்த்தாலே தெரியலையா? என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்க? நான் ஜில்லா கலெக்டரா கேட்கிறேன். பார்த்தா எப்படி தெரிய முடியுமா? பார்க்கத்தான் தெரியும். பார்த்த உடனே நீ காலை கட்டாதானே? காலை கட்டக்கூடாது, ஆகாது. தாங்கள் யார்? எங்கிருந்து வரீங்க? எதனால வரீங்க? எப்படி வரீங்க? யாரு? பார்த்த உடனே பார்க்கறதுக்கு பார்த்தா பூக்கடைக்கிற மாதிரி தான் தெரியுது. மேல ஒரு மண்டா, அதுல ஒரு பூவு, கழுத்துல ஒரு பூவு, கையில ஒரு பூவு. சூழாயத்தோட வந்தாரு. சூழாயுதம் வச்சிருப்பாங்கல்ல, ஆமா, அது யாரு? அது யாரு? ஆதிவர சக்தி தெரியும்ல. தும்பிக்கையோட வந்தா? தும்பிக்கையில இருந்தா விநாயக பெருமான். வேலோட வந்தா? வேல் தெரியுமா? வேலு வச்சிருந்தா முருகப்பெருமான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையா இருக்குல்ல. என்னை பார்த்தாலே தெரியுமா? பார்த்தா சமையல் மாஸ்டர் மாதிரி தெரியுதியா? சாப்பாடு பேர் சமையல் கரண்டியா? அப்புறம் சாப்பாடு குழம்பு ஊத்துற கரண்டு. மகதியாரியா? மதினியா கொழுந்தியா? யார் சொந்தக்கார? யார் நாடகம் பார்க்கறாளா? வீட்டுல யாரும் சொந்த உறவினர்கள்? அனைத்து பேருமே சொந்தக்காரங்க. மதினியா கொழுந்தியா நாத்தனா நாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அழகிரியா இப்படி கட்டி போட்டிருக்கீங்களாக்கு. மகதியாள். மகதையார். உங்க பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா அலங்கரா பேசணும். கேட்கல, பேரு கேட்டு
நேரத்தையா சொல்றேன். வேறதான் கேட்டேன். அபிஷேக பிரியா சிவா. ஏய், அழகர் பேர். அப்பா, நான் அப்புறம் சொந்தக்காரன் உள்ளூர்காரன் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு தான் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து உட்காரு கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. இருக்கட்டும். உங்க பேரு என்ன? கேட்ட மாத்திரத்துல பேரு கும்பரன் சாம்பிங்களா? உங்களுக்கும் பெரிய ஆள் அவரு. அதுதான் என்ன பேரு உங்க பேரு? அப்படி நாரத மகாமணி. நாரத மகாமணிவர். சூப்பர். இன்னைக்கு தாயா உங்களை உயிரோட பாக்குறேன். அட நாராயணா. ஆமா. அப்ப எத்தனை நாள்? தவறா நினைக்காதீங்க. சரி. இத்தனை நாள் வரைபடத்துல ஓவியத்துலதான் நாரதர்னா இப்படி இருப்பாருன்னு பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சரி. இன்னைக்கு தான் உங்களை உண்மையில பாக்குறேன். ஒரிஜினல் நாரதரு. உண்மையான நாரதா? நீங்க? நான் தான். உங்க அப்பா பேரு? பிரம்மா. என்ன செய்யறாரு? படைக்கும் தொழில். எதை புடைக்கிறாரு? அனைத்து உருகளும் நாடு யோனி. பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்கான வந்ததுல இருந்து அசிங்கம் பேசாம அடக்கம் அமர்வு உயிக்கும் அடங்காம ஆறில் உயிக்கும் பாயன்ட்டு ஓட்டு நான் அடக்கமா பேசிட்டு இருக்கேன். மோனி இல்லைங்களா? நான் உங்க ஊருக்கு சவுடாலா? நாராயண். மோனியா? நாடு யோனி. மறுபடி முக்கியமா மைக் ஆஃப் பண்ண. அந்த மைக்கில் எடுத்து வச்சு விடுங்க. அசிங்கம் பேசக்கூடாது. டேய் மடப்பட. நாடு யோனி 70 தோற்றம் 84 சீவர்கள் படைக்கூடிய படைக்கும் தொழில். ஓ, படைக்கிற வேலை பார்க்கறாரா? எதை படைக்கிறாரு? அத்தனை உயிர்களையும் உலகத்தில் உள்ள 84 லட்சம் சிவராஜிகளையும் என் தந்தை உங்க படைக்க முடியும். அவர் தான் படைக்கிறாரு. அப்பா நல்லா இருக்காரா? அதெல்லாம் சௌபாக்கியமா இருக்கிறார். ஏன்னா இவ்வளவு பேரும் படைக்கிறோம்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும்ல. அதற்கு ஏன் சிரமம் பண்ணவரு? இல்லையா, நாங்கெல்லாம் 1-2 படைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம். சரி. உலகத்துல உள்ள 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கப்பட்ட தமது தந்தை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அதெல்லாம் நன்றாகவே உள்ள. சரி சரி. ஊரை படைச்சது எங்கப்பா. ஊர் மக்களை படைச்சது எங்கப்பா. நாட்டை படைச்சது எங்கப்பா. நாட்டு மக்களை படைச்சது அது எங்கப்பா. தயா பறவைகளை படைச்சது எங்கப்பா. தாவரத்தை படைச்சது எங்கப்பா. விலங்குகளை படைச்சது எங்கப்பா. உங்களை படைச்சது எங்கப்பா. எண்ணெயை படைச்சது அது எங்கப்பா. எண்ணெயை படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா எங்க ஆகணும்? உங்க அப்பா படைச்சாருங்களா? டேய் நகை எவ்வளவு? சத்தியமா எங்க அப்பா தான் படிச்சாரு. அரபோயான்ட்டு நகை எவ்வளவு விற்கிது தெரியுமா? ஒரு பவுன் 1,40,000 செய்கூலி சேதாரத்தோட இப்படி நகை நட்டை வாங்கி தாலியை கட்டி எங்க அப்பா கூட்டிட்டு விட. எங்க ஆத்தால உங்க அப்பா வந்து சோழி வச்சுட்டு போவாரா? எப்படி எப்ப என்ன நினைச்சு தெரியுங்க? என்ன நேற்று ஊத்தை குழியில மண்ணை எடுத்து உதரப்பள்ளி உண்டை சேர்த்து வாய்த்த குழியினர் பண்ணும் மாணவரை ஓட்டுக்கு ஒரு ஆராய் பாம்பே. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஊத்தை ஆகிய மண்ணை எடுத்து உதிரமா ரத்தத்தில் கலந்து குயவரணம் பண்ணும் பிரம்மன் பண்ணும் உடலானது உயிராகி ஜீவன் பிறந்தவன் ஒன்றுக்கு என்பது ஆகும். அந்தபடி உன் தந்தை பிண்டமெடுத்து உண்டாய் அண்டமாகியவற்றில உன்னை அழைத்து 300 நாள் கழித்து உன்னை முண்டமாக வர செய்வார். நீ மட்டுமில்லை, என் முதல் எல்லோரும் அப்படித்தான். புரியுதா? எல்லாம் புரிஞ்சா? ஒன்னும் புரியல. ஒன்னும் புரியல. இப்ப உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப இந்த ஊர்ல ஒரு தரிசு நிலத்தை வாங்குறாரு உங்க அப்பா. நிலத்தை வாங்குறாரு. சரி. அந்த தரிசு நிலத்தை உங்க அம்மா. ஓ, நிலம் எங்க அம்மா மாதிரி. அந்த தரிசு நிலத்தில் இருக்கக்கூடிய காடுகளை சுத்தம் பண்ணி ஆளை உழுது தண்ணி பாய்ச்ச பண்ணி உங்க ஒப்பனுடைய வேலை. அம்மா உழுதா தண்ணி பாய்ச்சி தானே ஆகணும். அப்புறம் தண்ணி பாய்ச்சாம இருக்கணும்னா என்னத்துக்கு போய் உழுகணும் வரப்பு ஓட்டணும் அப்புறம் தண்ணி பாய்ச்சணும் இதெல்லாம் இருக்கு. அதுல விதைய பயிர்த்தியா? ஆமா, விதைக்கு அப்பனோட செய்வாங்க. ஓஹோ. ஆனா உங்க ஒப்பனை எங்க ஒப்பனை மோசக்காரங்க. ஏன்னு கேளுங்க, இந்த ஊர்ல இருக்கிற நிலம் மாதிரி எங்க ஆத்தால உழுகுறது ஒருத்தனா, விதை பதிக்கிறது ஒருத்தன். 2 பேரும் எங்க ஆத்தா சமாளிச்சானா நீங்க மோசம். என் தந்தை ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். புரியுதா? எங்க இருக்காரு உங்க அப்பா? மேலவத்துல. சத்தியம் அம்மா எங்க இருக்கு? உலகம். எங்க நல்லா சொல்லணும் பாபு. அதாவது உங்க அப்பா படைக்கக்கூடிய பிரம்மதேவன் மேல. ஆமா. எங்க அம்மா கீழே. ஆமா. அங்க இருந்து உங்க அப்பா செஞ்சாருன்னா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு நீளம் இருக்கு? ஒன்று புரியவில்லை. தந்தை மேல இருக்காருல்ல, எங்க அம்மா கீழே இருக்காங்க. சரி. உங்க அப்பா அங்க இருந்து செஞ்சாருன்னா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு? நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நீளம். புரியுதா? முறுக்கு கம்பியா 40 அடிதாயா? முடப்பல. அவர் மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். ஓ, ஆசீர்வாதம் பண்றாரு. உங்க அம்மா பேரு கலைவாணி. உங்க அம்மா என்ன கலவாணி மாயனா? ஆமா, நடுவுல கலவாண்டாங்க. எப்பாரு ஊர்ல இருக்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்கங்க. உங்க அம்மாலே கலவாணியா? கலைவாணி. கலைவாணி ஆயக்கலையில் 64 சொந்தக்காரியா? தட்டுவாணி. உங்க அம்மா என்ன ஓத்தா? தட்டுவாணி. தட்டுவாணி. என் அம்மானு பேர் வராதா? தட்டுவாணி.
கோத்தா தட்டுவா ஐயா சனியம் பிடிச்ச நாரை கிளறு பிடிச்சு முழுங்கிச்சான். விசாரக்கல்லி விரவடிக்க போனாலாம் கத்தால முழு கொத்தோட குத்திச்சா. என்ன தப்பா சொல்லிவிட்டு என்ன சொன்ன கோமா தட்டுவானே கோத்தா அம்மா தட்டுல அமர்ந்திருக்க கூடிய வாடி கலைவாடியா வெந்தாமரை வீட்டில் இருப்பவள் வெண்தட்டு, பொன்தட்டு, செந்தட்டு, அதுல 3 தட்டு இருக்கு. அம்மா இப்ப நம்ம பேசுறோம்ல தமிழ் தட்டு, இது ஒரு தட்டு. சரி சாமி, அம்மா பேரு கலைவாணி, நாவுக்கரசி, அப்பா பேரு பிரம்ம, உங்க பேரு நாரத மகரிஷி. கல்யாணம் கிடையாதுயா? மண்ணாசா கிடையாது, பொன்னாசா கிடையாது, பொருளாசா அதுவும் கிடையாது, மூணாசா கிடையாதுங்க. சுத்தமா வெறுத்துட்டீங்க. வெறுத்துட்டீங்களா ஆத்திரீங்களா? ஆசை வேணாமா? ஆசை மூவாசையம் துறந்த முனிமணியா? உண்மையிலே இல்லையா? முற்றும் திறந்த முனிவன். சத்தியமா கிடையாது. சுண்ணியுண்டு கூட சின்னோண்டு கூட ஆசை கிடையாதா? கிடையாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசையில் வெறுத்த முனிமணியா? ஏன் வேணாம்னு வெறுத்துட்டிய? வெறுத்தாச்சு. நினைப்போ இல்லையா? வேணாமப்பா. இல்ல பிடிக்கலையா? பிடிக்கல. யாரும் உங்களுக்கு தோத அமையலையோ? கிடையாது. அமைஞ்சிருந்தா ஆசை வந்திருக்க. முற்புறப்புல இருந்துச்சு. எப்படி நான் வேணா அமைச்சு விடவா? ஆசை கிடையாதுயா. மண்ணு பொண்ணு பொருள் மேல ஆசை எதுவுமே இல்ல. இது என்ன சாமி? சப்ததாவ கட்டை. எதுக்கு வச்சிருக்கிய? எதுக்குண்ணா? எதுக்கு? நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம், 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 நாராயணா என்னும் பாராயணம். நல்லா பாடுறீங்க. என்னுடைய பாட்டுக்கு இசை மீட்டும் கருவி. அப்புறம் ஓ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு தான் என்ன வசதியா ஆசை வரும்? எப்படி ஆசை வரும்? எப்படி ஆசை வரும்? என்னுடைய பாட்டுக்கு அடிப்பேன். அவ்வளோ பாட்டுக்கு அடிக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. தாளம் இசைக்கும் கருவி. சரி சரி சாமி, கல்யாணத்துக்கு ஆகிக்கா ஆகலையா? இப்ப கிடையாதுங்க. உட்புறப்புல இருந்துச்சு. எப்படி? எத்தனை பொண்டாட்டி? 52 மணிவேல். உண்மையில நீ பாக்கியசாலியா? ஏன் நீ குடுத்து வச்ச ஆளு? எதுக்குன்ற நாங்கெல்லாம் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி, ஆனா 52 சமாளிச்சிருக்கீல்ல, எப்படி கொஞ்ச நாளைக்கு நல்லா வசூலா இருந்திருக்குமே. சரி, 52 மனைவிகளை திருமணம் புரிந்து பஞ்சபூதங்களுக்கு அச்சரங்களா கொடுத்து விட்டேன். இல்லற வாழ்க்கையை ஈடுபடுவதற்காக இல்ல. சரி, 52 மனைவி. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 60 பிள்ளைகள். எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை? எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை? அத்தனையுமே ஆண் பிள்ளைகள் தான். நம்மளுமே ஆம்பளை பிள்ளையா வச்சிருக்கீங்க. சரி சாமி, சரி சாமி, என்ன விஷயமா அப்படி வந்தீங்க? கலவம் செய்ய வந்திருக்கேன். எப்ப எல்லாம் இதெல்லாம் தேவையாயா? ஏயா எவ்வளவு சந்தோஷமா உட்காந்து சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல கல்யாணம் பண்ணலாங்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா? என்னுடைய புழைப்பே அதாயா? உங்களோட வேலையா? அது வேலையா? என்னையா? ஏன் கலவம் செஞ்சா சண்டை வரும், மண்டை உடையும், ரத்தம் வரும். அதெல்லாம் பூலவாசிகள் உங்களை போன்றவர் பண்ண முடியும். புரிகிறதா? நாங்கெல்லாம் நாரதர் கழகம் நன்மையிலே முடியும். நாட்கள் செல்ல செல்ல நன்மையிலே முடியும். ஓ, நீங்க கழகம் எப்படி பண்ணுவீங்க? நீங்க எப்படி பண்ணுவீங்க? நாங்க அறிவால எடுத்து பண்ணுவோம். நாங்க அறிவால பண்ணுவோம், கத்தியால பண்ணுவோம், நாங்க புத்தியால பண்ணுவோம். ஓஹோ, நாங்க தண்ணி போட்டு தான் கலகம் பண்ணுவோம். ராசு, அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே. நாங்க தண்ணி போட்டு நடப்போம். நாங்க தண்ணீர் மேலேயே நடப்போம். நாங்க வீடு விட்டு வீடு போவோம். நாங்க கூடு விட்டு கூடு போவோம். நீங்க எல்லாம் கூடு விட்டு கூடு மட்டும் தான் போவீங்க. சரி, நாங்க வீடு விட்டு வீடு போனோம்னா என்ன தெரியுமா? என்ன செய்வீங்க? போஸ்ட் மாஸ்டர் இருக்க லைட் எல்லாம் அமுத்திட்டு போவோம். இதே போல பார்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி இருக்கட்டும். சரி சாமி, சரி, கல்யாணம் பண்ணதெல்லாம் தெரியுதா? சரி, மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இல்லைங்கிறீங்கல்ல? எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் அந்த அம்மா தொப்புல போய் வாய வச்சீங்க? பத்தே அம்மா கட்டுற நீ 3 ஆசைகள் கிடையாதுன்னு சொன்னா அதோட விடுவேன். இல்லாத மனுஷன் போய் அதை வாய வைக்கலாமா? அது ஒரு நன்மைக்கு. அது வாயு வச்சது நன்மைக்கா? அப்புறம் இரணியகசிபுப்பட்டவன் இந்த பூலோகத்தில் அடிமைப்படுத்தினான். இறைவனோட திருநாமங்களை விட்டுட்டு இரணியாய நமக என்று சொல்லி அத்தனை உயிர்களையும் துன்புறுத்தினான். அதனால் தேவலோகவாசி எல்லாம் பயந்து பெருமாள்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி இரணியகசிபுப்பட்டவன் பூலோகவாசியிலும் தேவலோகவாசி எங்களையும் சித்திரவதைப்படுத்தினான், அதனால் நீங்கதே அவன் அழிச்சான்னு சொன்னதுனாலதான் அடியன் தான் போயிடு. யாரு? இரணியகசிபோட மனைவி இருக்கல்ல லீலாவதி, அண்ணனோட வயிற்றுல
பக்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒருவன் பிறப்பதற்கும் அவனுக்கு ஓம் நமோ நாராயணன் என்ற அஷ்டமகா மந்திரத்தை உபசரித்து அண்ணனுடைய தந்தையை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவன். வயா புழுவனி சாமி அள்ளி விடுறாப்லையா சாமி தொப்புல வாய வச்சுட்டு என்ன மந்திரத்தை அதான் சொன்னேன். சாப்பிட்ற வாய பேர்ல வைக்கலாமா? நாராயணன் இதுதான் என் உண்மையான கதை. சாமி ஒரு சந்தேகம் எனக்கு உங்களை பார்த்தோன்னே. என்ன சந்தேகம்? மேலவாசி தானே நீங்க? ஆமா. 14 உலகம் போயிட்டு வரீங்களா? போயிட்டு வருவேன். ஒரு சந்தேகம் கேளுங்க. கேட்கலாமா? கேளியா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? டேய் ஒழுங்கா மரியாதை கேட்கிறேன். நான் மண்டையில ஏன் எப்படி ரவுண்டா கொண்டையில போட்டு பூ வச்சிருக்கீங்க? ஜடாபகடம் சுருமாடு சுத்தி வச்சிருக்கீங்க. அக்கா யாராவது சோத்து பானை, குழம்பு சட்டி, தண்ணி பானை, ஜடாபகடம் யா சோறுத்து பானை கொண்டாந்து மேல. என்னை போன்ற முனிவர்களுக்கும் ஓ எம்பெருமான் சிவபெருமானுக்கும் ஐயா மாட்டு தாவணியில காலையில பார்த்தேன்னு அரே ராமான்னு இந்த காசு வசூல் பண்ணிட்டு இருந்தாலே உங்க சொந்தக்காரங்களா? யார சொல்றீங்க? இந்த காசு வச்சு இருந்தா அப்படி எல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவங்க உங்காளுகள் இல்லையா? பல இவங்களா தவம் செஞ்சு இந்த ஜடாபகடம் வந்தது. அவங்க உங்காளுகள் இல்ல, அது பூலோகவாசிகள். ஓ நீங்க மேல இப்ப நீங்க எல்லாம் தேவர்களா? நான் தேவர்கள் கிடையாது, முனிவன். முனிவர்கள். சரி 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 சாமி. இப்ப வந்து இங்க கலகம் பண்ணலாம்னு வர்றீங்களா? கண்டிப்பா. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? இருக்கட்டும். ஏன் இருக்கட்டும்? கலகம் கண்டிப்பா. சரி கலகம்ன்ற ஒண்ணு வந்தாத்தே நல்லவருக்கு வழிபடுத்தும். உள்ளூருக்காரு சரி போனா போயிட்டு போயின்னு விட்டு கலகம் தான் பண்ணுவோம். அதுக்குதான் இல்ல உனக்கு அப்படி என்னதான் தெரியும்? என்ன பண்ணி கிழிச்சு போடுவ? என்னது என்ன தெரியும்? என்ன தெரியும்ல? சத்தம் வருது கேட்டீங்களா? சத்தம் வருது, மூத்திரம் வருது. அதை பத்தி போயா நீ நாரதர் தானே? நாரதே சாமி கும்பிடுறோம்ல, ஆமா. கோவில் திருவிழா நடத்துறோம்ல, சரி கல்யாணம் பண்றோம்ல, இருக்கட்டும். புகுமண புகுவிழா நடத்துறோம்ல, நடக்கட்டும். காது ஊத்து நடத்துறோம்ல, காது நடத்துறோம். இப்படி சுப நிகழ்ச்சி நடக்கும்போது சரி மாப்பழ வாழைன்னு முக்கணி இருக்குல்ல, ஆமா. இந்த முக்கணில வாழை மரத்தை மட்டும் கொண்டாந்து கட்டுறாங்கல. ஏன் கட்டுறாங்க? இலையோடு பூவோடு காயோடு பிஞ்சோடு வாழையை கட்டுவதற்கு என்ன காரணம்? எங்கள் செப்புங்கள் பார்க்கலாம் ஐயா. வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்கன்னா, கட்டுறாங்க நம்ம தமிழமாப்பட்டவன் தமிழன் இருக்கான்ல, ஆமா, அறிவியல்ல ஆன்மீகத்தை புரித்தி வச்சிருக்கேன். நேரடியா நீ போய் வாழை மரத்தை கட்டானா கட்ட மாட்டாங்க யாரும். புரியுதா? கூட்ட நெரிசல்ல ஆக்சிஜன் சொல்லக்கூடிய காற்றாகப்பட்டது குறையும். அந்த வாழை மரத்தை கட்டுனா காற்று கொடுக்கும். ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நம்ம சுவாசிக்கிறோம்ல, தூய்மையான காற்றை கொடுக்குறது. அதே உண்மையான கதை. அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்னன்னா, ஆன்மீக ரீதியா ஒரு வாழை மரத்தை வச்சு வெட்டி வச்சோம்னாலும் தடுத்து மீண்டும் வந்து பூவாக காயாக கனியாகும். இப்படி வாழையடி வாழையா வரும்ன்ற காலத்தை ஒரு வாழை மரத்தை சுப நிகழ்ச்சியில கட்ட முடியாது. புரியுறதா? டேய் இல்ல நான் இவ்வளவு உண்மையான கதையை சொல்லிருக்கேன். எப்ப நான் வேற என்னமோ நினைச்சு என்ன தெரியும் என்னத்த கிழிச்சு போடுவோன்னு கட்டோட நானும் மறந்துச்சு. ஒரு சாதாரண திம்மா துள்ளி வச்சேன் தெரியும். நான் என்ன கேட்டேன்? கவனமா எல்லாரும் கேட்டீங்களா? வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்கன்னு கேட்டேன். சரி அதே தெரியல. நீ எல்லாம் அதற்கு உண்மையான விளக்கத்தாயா கிடையாது. ஏன்? தெளிவா தானே இருக்கீங்க? நான் தெளிவாத்தான் இருக்கேன். அப்ப நான் போதை அடிச்சுட்டு இருக்கேன். அப்படித்தான் தெரியும். அதெல்லாம் கிடையாதுயா. நான் என்ன கேட்டேன்? வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்கன்னு கேட்டேன். சரி கட்டலன்னா கீழே இங்க வா. சரி இது கூட பூலோகத்துல கட்டுறதுயா. சரி உங்களுக்கு தெரியாது. இந்த சிவபெருமான் குடும்பத்துக்கு இந்த பழத்தை ஒத்த பழத்தை கொண்டு போனது நீங்க தானே? எந்த பழத்தை? அந்த பழத்தை மாங்கனி. பழம் எம் பழம் பழம் ஓம் பணம் பணம் எம் பண பணம் அப்படி இந்த பழ கனியை கொண்டு போனது நீங்க தானே? அடியன் தான். போனவர் ஒரு 2 கனியை கொண்டு போயிருக்கலாம். சரி 1 கிலோ வாங்கிட்டு போயிருக்கலாம். போனது போனதையும் ஒத்த பழத்தை கொண்டு போய் நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பண்ணிவிட்டீங்கள.
நல்லா இருந்த குடும்பத்தை நான் என்ன பண்ணேன்? வச்சு கொளுத்து பண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை வரைச்சு விட்டீங்கல்ல. அது அப்படி இல்லைங்க. தாயை சிறந்த கோவில் முல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் விநாயகப் பெருமான் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கினாரு. சரி, முருகப்பெருமான் எப்படி சுத்தினாரு செப்புங்கள். வீரத்தேவனா கொக்கா பார்த்தாலும் பார்த்து இப்படி ஒரு அரக்கு இருக்குன்னா இது வரைக்கும் நான் சந்திச்சே இல்லை. அது வேறையா? டேய், எங்க இருந்தாப்ல? அப்பவே சொன்னேன் பஸ் ஸ்டாண்ட்ல ஆடுற வயல எல்லாம் பப்பன் கூட்டியா அப்பதான் ஒரு 2 ரூபா இப்போ 2 ரூபா மொத்தம் 4 ரூபா ஆச்சு. இப்ப பணந்த அறிவுக்கு வேலை வேணும். சிவபெருமானப்பட்டவர் 2 மகனிடமும் விநாயகரிடமும் முருகனை கூப்பிட்டு தாய் தந்தை தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் சொன்னாங்க. அங்க அறிவு வேலை செஞ்சா இங்க வா, அதத்த நரம்பு தளர்ச்சி போல. அதனால இப்படி 2 மகன்களுக்கு அம்மையப்பர் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பர் உபதேசம் பண்ணாரு. ஆனா இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, நம்மகிட்ட மயில் வாகனம் இருக்குன்னு சொல்லி மயில் மீது ஏறி உலகை சுற்றி வந்து விட்டார். அண்ணனை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் அண்ணன் இருப்பதோ மூசிக வாகனம். ஆனால் விநாயகர் என்ன பண்ணாரு, தாய் தந்தை தான் உலகம், அம்மையப்பர் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பர் சொல்லி யார் சொல்ல கேட்டாரு, ஏன்டதே அறிவுரை கேட்டாரு. பிறகு என்ன பண்ணாரு, அவங்க அம்மா அப்பாவை சுத்தினாரு, வென்றாரு, கனியை பெற்றாரு. கிடையாது. மரியாதை சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, பொரியல கிடைக்காது, 10 கிலோ கிடைக்காது. யார் கிடைக்காது பாத்துறோம். வந்தது நானும் பாக்குறேன், தெருநாய் குலைக்குமே சண்டோடுக்கு அது மாதிரி அது இல்ல, நான் என்ன கேட்டேன், முருகப்பெருமான் மயில் மேல சுத்தலாங்கிறேன். அப்புறம் மறுபடியும் வந்து சுத்தினாருன்னா மயில் மீது சொன்னது கிடையாது, அது கிடையாது. அதாவது இதுதே உண்மை. என்ன கேட்ட அது கிடையாது. அது சேவையிலும் கிடைக்கும். கவனமா இருக்கணும். நான் என்ன கேட்டேன், முருகப்பெருமான் மயில் மேல ஏறி சுத்தலன்னு சொன்னேன். நீங்க சொன்னது கிடையாது. இந்த நிறைஞ்ச முறை நான் நிரூபிக்கிறேன். இல்லைன்னா என்னடா வந்ததுல இருந்து இதே சொல்லிட்டு நிரூபிக்காம போயிட்டேன். மயிலுங்கிறது என்ன? பறவை. நீங்க பேசக்கூடாதுங்க. உங்க மண்டை அப்படி முடிஞ்சிச்சு. யார்கிட்ட கேள்வி கேட்ட? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. நீங்க சொன்னது சரியா, நான் சொல்றது சரியா? நான் சொன்னது தப்புன்றீங்கன்னா ஒட்டு துணி ஒண்ணு கூட இல்லாம உங்ககிட்ட நடக்கிறேன். சரின்னு கை தட்டுங்க. சரிதானே? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். மயிலுங்கிறது என்ன? பறவை. நல்லா தெரிஞ்ச பறவை தானே. ஒரு பறவை பறக்கணும்னா என்ன வேணும்? அப்படின்னா ரெக்க வேணும்ல. கவனமா இருக்கணும். இப்பதான் விஷயம் இருக்கு. எல்லாரும் வந்து மயில ஏறி சுத்தினாரு எதாச்சும் போட்டு பறவை பறக்கணும்னா ரெக்க வேணும்ல. மயில நிப்பாட்டினாரு. முருகப்பெருமான் இப்படி ஏறி உட்கார்ந்தாரா? ரெக்க ரெண்டு எதுக்குள்ள போச்சு? கவட்டுக்குள்ள. எப்படி அந்த மயில் பறந்துச்சு? இவ்வளவு அறிவா பேசுறியா? டேய் தம்பி கார்த்தி, அண்ணே இவ்வளவு அற்புதமா பேசுறிய, இதுக்கு என்ன அத சாப்பிட முடியாது. அன்பளிப்பா இதையும் விடக்கூடாது. இதுவும் தேவைப்படுறியா? இதுவும் தேவைப்படுங்க. உனக்கு தெரியாது. சரி விடுங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும். என்ன சந்தேகம் ஐயா? ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்யா. ஐயா 18, 48, 65 என்ன சம்பந்தம்?
அத போட்டுட்டு தான் என்ன பாடா படுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். 18 48 65 என்ன சம்பந்தம் டமார்னு சொல்லுங்க. 18 48னா 18 புராணங்கள். 48 வந்து 27 நட்சத்திரம், 12 ராசிகள், நவ கிரகங்கள். நான் சொல்றது காது இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 48 என்பது 27 நட்சத்திரம், 12 ராசிகள், நவ கிரகங்கள் 9. ஆக மொத்தம் 18 48 இதுதான். 60னா என்னுடைய பிள்ளைகள், அது தமிழ் வருடங்களாக கொடுத்துட்டேன். 65 ஏதோ சொல்றேன் இருக்குல்ல. நான் என்ன கேட்டேன்? தேவையில்லாம பேசக்கூடாது. அப்புறம் மணி தேவையில்லாம நீதான் பேசுற. 18 48க்கு 65க்கு தான் கேட்டேன். 60 இருக்கு, 60 இருக்கு. சொல்லுது 60 தாயா? 18 48க்கு 65க்கும் ஒரு சம்பந்தம்னு. அப்படி என்னதான் சம்பந்தம் இருக்கு? இருக்குல்ல. ஏன் அது கூட ஒப்ப மவன நீ ஒழுங்கான சம்பந்தத்தை சொல்லல. 18 48க்கு 65க்கே தெரியல. பாத்துக்கலாம். 18ங்கிறது புராணம், 48ங்கிறது மண்டலம். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோம்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு 48 நாள் விரதம் வந்து ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணுறான். ஐயப்பன் கோயிலில் இருக்கிற படி 18 படி தங்கப்படி ஏறி போகிறான். இதெல்லாம் சரிதான். நான் அதை கேட்கல. நான் என்ன கேட்டேன்? 18 48க்கு 65க்கு ஒரு சம்பந்தம்னு. நான் சொல்றேன் சம்பந்தத்தை கேளுங்க. 65க்கு இங்கிலீஷ்ல என்னென்ன பேரு? 65 தானே. 18 48 வாங்கிட்டு 65 வாங்கிட்டு போவோமா? நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன். வரக்கூடிய ஒரு மாதிரி தம்பி கொஞ்சம் சரி. நீங்க யாரு? மோகினே. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். எங்க கூட பிறக்காத பிள்ளை தங்கச்சி, அது பேர் வள்ளி. இங்க காவல் காக்குறோம். முதல் காவல்ல யாழ், 2வது காவல என் தங்கச்சி. சரி, யாழை கூப்பிட. முதல் காவல் யார் சொன்னீங்க? முதல் காவல் ஏன் தங்கச்சி. உனக்கா ஒரு ஆளாயா? குப்பையில குறுக்க கொட்டாச்சி கூட அது ஓட்டையில உன்னை கோர்த்துக்கிட்டு அலையுது. சரி சரி இருக்கடா. உங்க ஆளை அழைத்து வாருங்கள். அப்படியா? நல்லா செஞ்சு அனுப்புறேன். ஆகா ஆகா கேட்டுக்கங்கம்மா. சொந்த வந்த காலங்களாம் கேட்டுக்கங்க. எவன் பொண்டாட்டியோ தெரியல. ஆசீர்வாதம் உங்க வயசு நல்ல ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். ஆசீர்வாதமா? அப்படி சொல்லியா நீ பாட்டுக்கு செய்யற? அழைத்து வாருங்கள். அடிய நம்மால சப்பட்டா உருண்ட மலை அழைத்த காரணம் ஏன் கூப்பிட்ட? முட்டை கோழி முட்டை காக்கா முட்டை அழைத்த காரணத்தை சொல்லியா? அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன அந்த கூறுங்கள். இப்பதான் கட்டிட்டு வந்தீங்க. அவங்க சொல்ற போயா அவுக்க முடியாதியா? அவுக்கிறது ஈஸிடா, கட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதாவது பிரம்மாவின் மைந்தர் கலைவாணிப்பட்ட தவ புதல்வர் 7 14 லோகம் சென்று வரக்கூடிய நாரத மகரிஷி நம்மிடத்துக்கு வந்து நாரத மகரிஷியா அழைத்தவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சாமி நானும் மேலகத்துல ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி இப்படி கும்பா பெருசா இருந்திருக்குமே. இப்படி அண்ணனுடைய நடனத்தை பார்த்திருக்கேன். இப்படி ஒரு நடனமாயா? அடாடா. அதனால அப்பக்கட அண்ண கிளி அண்ண கிளி உறங்கட்டு உறங்கட்டு
வந்திருப்பது யாரு? என் தங்கை வள்ளி. அழைத்து வரணும். தங்கச்சி அப்போ கடை தங்கச்சி தங்கச்சி எனக்கு தெரியாம அப்பல் போட்டா 1000 ஓட்ட. அண்ணா அத்தாச்சி தங்கச்சியா? சரி சரி மாமா தங்கச்சி இல்ல 2 பேரும் அடி வாங்க போறீங்க. ஓ நீங்க அடிக்கும் போது எனக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கு. போடு 2 போடு. தங்கச்சி அண்ணா அழைத்த இடத்துல எனக்கு நீ அண்ணன். ஆமாம்மா நீ என் தங்கச்சி. என்ன இப்படி வர? அதாவதுத்தா நாரத மகரிஷி நம்மிடத்துக்கு நம்மளை பார்ப்பதற்காக வந்திருக்காரு. நாரத வந்திருக்கிறாரா? ஆமா. இங்கயா பாத்துட்டியா? ஆச்சரியம் வேண்டியா? சரி வர சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ 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 நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஏத்துக்கணும். அதான் அதை கொஞ்சம் எடுத்து வைங்க. ஹலோ 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 அப்படி இருக்கட்டும். வருக வருக சேவலே வருக. சேமித்த எனக்கு நல்லாத்தையும் சொல்லுங்க. தங்களை தரிசன பாவ விமர்சனம் என்பார்கள். நீங்கள் எங்கள் இடத்தில் வந்தமைக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கும் எனது அண்ணனுக்கும் என்னோட தோழிக்கும் எனது ஊர் மக்களுக்கும் உங்களோட ஆசீர்வாதத்துடன் உங்களை வரவேற்கிறேன். கலைவாணி திருமகனே, கலையாணி பெருமகனே, இசையாணி மருமகனே, இசையாணி உமை பணிந்தே ஆகமகிழ்ந்தே.
சாமி உங்கள் இருவருக்கும் என்ன வரம் என்று இருக்கேன் சாமி வணக்கத்தை கூப்பிடுது சாமி இந்த பொறுப்பு நான் எடுத்துக்கலாமா? ஹலோ நீங்க வாங்க மேடம். பாவம் சாமி எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும். என்ன வரம்? ஒரு புடுங்குற வரம் சாமி கிடைச்சியா இல்லையா கேட்டோன்னு இருந்துருவீங்களா? கண்டிப்பா சத்தியமா? சத்தியமா. சாமி எனக்கு உங்களுடைய கொட்டை வேணும். ஏய், சொந்தக்கார உட்காந்து நாடகம் பாக்குறாங்க என்ன நினைக்க மாட்டாங்க அவருக்கு கொட்டையல இல்ல அவன் தான் அரைக்கிறக்கேன்னு நினைச்சா அந்த ஆளுக்கு வந்து வாச்சிருக்காரு முழுக்கு இருக்கா. சாமி தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. நாங்க கழுத்துல இருந்த ருத்ராட்ச கொட்டை கேட்டேன். ருத்ராட்ச கொட்டையை வாங்கி வாயில ஓட்டி என்ன செய்ய போற? சரி சாமி போயிட்டு வரட்டா? சென்று வாருங்க. 14 உலோகம் போயிட்டு வர்றீங்க. சரி, நடந்தது நடக்க போறது நடந்து முடிந்தது நடந்து கொண்டிருப்பது சகலமும் தெரிந்த முக்காலம் உணர்ந்த மா முனிவர் நீங்க. ஆமா. ஏதா பட்டை கிட்ட வச்சிருக்கீங்களா? முப்பட்டை என்று சொல்லக்கூடிய பட்டை இருக்கு. தப்பட்டா? டேய், சரி வரவா சாமி? சென்று வாருங்க. அப்படி ஆகட்டும் சாமி. தென்புலத்தின் மண்மொழியா தமிழ் என்கிற தேவாமிரத்தை செவிக்கின கீதம் சேர்த்து என் புலன் மகிழ வரவேற்று அன்பாக வளம் வந்து பண்பாக இருந்து வரவேற்ற மங்கையை நீ பக்திக்கு என் திரியர்ன சுத்தியுடன் உன்னை வாழ்கோடம் என்று வாழ்த்தி இந்த சிறியவனில் ஒரு வாழ்த்து எப்படி என்றால் நாட்டின் பண்படுத்து நட்பு வைத்து தேவதை போடி நடந்து வரவேணும். You